வணக்கம் நண்பர்களே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆக போகுது. நான் பிளான் பண்ணது 4:30க்கெலாம் வீட்டிலேருந்து கிளம்பிடலான்னு. பட் ஆனால் இப்போ மணி 5 ஆச்சு. 5 மணிக்கு போயிட்டு இப்போ காலையில் கிளம்பி சாமி கும்பிட்டுட்டு ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லோரும் அங்கே கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். கோயிலேருந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டோடனே கிளம்பிட வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ நம்ம டைரெக்டாக பெட்ரோல் ஃபுல்லாக பண்ணோம். பெட்ரோல் போடுறதுக்காக இப்போ நம்ம ஆசாத் ரோடு போய்ட்டு ஆசாத் ரோட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோட்டில் கிளம்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், பைபாஸ் வந்தாச்சு. இப்போ பைபாஸ்லேருந்து ஆசாத் ரோடுன்னு ஒரு ஊர் இருக்குது. ஆசாத் ரோட்டில் போய்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வண்டிக்கு டேங்க் ஃபில்லப் பண்ணிட்டு பெட்ரோல் போட்டு அங்கேருந்து ஒரே இதில் கிளம்பிட வேண்டியதான். அங்கே நம்ம பசங்க வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம பசங்களை போய் பார்த்துட்டு அங்கே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பிடலாம். அவ்வளோதான் கைஸ், வண்டிக்கு பெட்ரோல் போட போகிறோம். பெட்ரோல் போட்டுருக்காங்க. பெட்ரோல் போட்டு டேங்க் ஃபில்லப் பண்ணிட்டு கிளம்பிட வேண்டியதான் ஸ்ட்ரைட்டாக. அவ்வளோதான், டேங்க் ஃபுல்லாச்சு. ஸ்ட்ரைட்டாக ஒரு ஏரியா கிளம்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு பசங்களாம் பார்ப்போம். பசங்க என்ன போகலாம், எப்படி போகலான்றது நல்லா பண்ணியாச்சா. அப்போ நம்ம பசங்களாம் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னாங்க. வண்டி எல்லாத்தையும் பாட்டி ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே சின்ன ஒரு வீடியோ முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். இப்போ பசங்களாம் கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டில் இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஏரியா பசங்க எல்லாம் சேர்ந்து போகிறனால எல்லாம் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்காங்க. நம்ம இப்போ கிளம்புவோம், அங்கெல்லாம் வீடியோலாம் எடுத்துகிட்டே கிளம்புவோம். ஓகே கைஸ், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சிறுமலைக்கு அடிவாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை இருக்குது. அங்கே போய்ட்டு எல்லாத்தையும் மீட் பண்ணுவோம். கைஸ், இப்போ நம்ம சிறுமலை என்ட்ரன்ஸ் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தது முடியலை. ஏன்னா நம்ம பசங்க கொஞ்சம் ஸ்பீடாக வந்தாங்கிட்டு செக் போஸ்ட்லேயே போலீஸ் வந்து அலோவ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ நம்ம வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நல்லா எடுத்துவோம். அதுலேருந்து நேராக மலை ஏற ஆரம்பிச்சிருச்சு. பசங்களாம் வெறித்தனமாக ஏறிட்டு இருக்காங்க. நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே போவோம். காற்றோடு வல்லூர் தான் போகுதே, பாதை இல்லாமலே அழகாய் நிகழே அதுவாய், நீரின் ஆழத்தில் போகின்ற கல் போலவே. இங்கே எதுவும் பெருசாக இல்லைன்ட்டு இப்போ எல்லாம் நம்ம பசங்கள்லாம் பேசி கொடைக்கானல் பிளான் போட்டாச்சு. கொடைக்கானல் கிளம்புவோம். இப்போ ஆல்மோஸ்ட் கொடைக்கானல் வந்தாச்சு. நம்ம பசங்களாம் பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. கொடைக்கானலில் ஸ்டாப்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் தான் போயிடுவோம். அவ்வளோதான் ப்ரோ, வந்தாச்சு கைஸ். மலைகளின் நிறைவேற்றி தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னும் கொஞ்சம் நேரம் தூரம் போனோம்னா பசங்க இங்கே வெயிட் பண்ணுறதா சொன்னாங்க. வந்தாச்சு. ஃபஸ்ட்டு வியூவு வெள்ளிநீர் வீழ்ச்சி பார்ப்போம். போக போக எப்படி இருக்குன்னு. பட் ஆனால் கைஸ், இங்கே கிளைமேட் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. கீழே இருந்து மேலே வர 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 ரொம்ப ஃபீலிங்காக ஒரு மாதிரியாக நல்லாயிருக்கும். நம்ம பசங்களாம் இங்கே தான் நிற்கிறாங்க. பார்த்துட்டு அடுத்த பிளேஸுக்கு கிளம்ப வேண்டியதான். இங்கே குளிக்கிறதுக்கு அலௌடு இல்லை எங்கே காய்ஸ். அடுத்து நம்ம குணா கேவ் தான் போகிறது. அவ்வளோதான். இங்கே ஒரு 5 மினிட்ஸ் வந்து பார்த்துட்டு கிளம்புவோம். நேராக போவோம். குணா கோயிலுக்கு போயிட்டு அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். கிளம்பியாச்சு. அங்கே போய்ட்டு மீட் பண்ணுவோம் பாய்ஸ். அவ்வளோதான் கைஸ், நம்ம குணா கோயிலுக்கு வந்தாச்சு.
இது வந்து சூசைட் பாயிண்ட் பிளேஸ் தான் கைஸ்